வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயாக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கு என்ன ஒரு பிரச்சனையும் இல்லையே. ஒரு பிரச்சனை இல்லை. என்ன இன்னைக்கு உங்களுக்கு விசேஷம்? இன்னைக்கு எனக்கு அப்படியே ஒன்றும் விசேஷமா தெரியல. விசேஷமா தெரியல. இப்போ நீங்கெல்லாம் வந்து ஏதோ காத்துட்டே போடு சேட்டா போடு சொல்லி கொண்டு நிற்கிறீங்களே ஒழிய எனக்கு என்னன்னு தெரியல. என்னன்னு தெரியல. பேர்த்டேன்னு சொல்லி தான் சொன்னாங்களோ. நான் இப்போ 46ஆம் ஆண்டு பிறந்துட்டேன் ஐயா. 46ஆம் ஆண்டு பிறந்துட்டேன். அந்த இதான் பேர்த்டே. அந்த தினமோ தெரியல. தினமோ தெரியல. அந்த டேட்டோ தெரியல. அந்த டேட்டோ தெரியல. அப்படித்தான் இருக்கும். அப்போ எத்தனை பேர்த்டேன்னு தெரியா? தெரியாதாண்டு தெரியாமல் இருக்குது. என்ன இப்போ என்ன 18-20 வயது தானே? 18-20 வயது உள்ளது. ஓகே ஓகே. எனக்கு இங்கே இப்போ நான் நேசரி படிக்கிறேன். உங்களுக்கு 18 வயசு. என்ன 78வது வயது? அப்போ 78வது வயது. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. பிஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கூட அவங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட்டுகள் தந்திருக்கணும். நன்றி, எல்லோருக்கும் நன்றி சொல்லுங்க. அந்த கிஃப்ட்டுகளை தந்தாக்கள் யாருன்னு சொன்னீங்கன்னா அந்த கிஃப்ட்டை தந்துடுவோம். கிஃப்ட்டுகளை தந்தது எனக்கு எங்கே எந்த ஊர்ல இருந்து வந்தது? இங்கே ஸ்ரீலங்காவிலையா இல்லை வெளிநாட்டில் இருந்தா? உங்களுக்கு குழுதாரதம் இலங்கையில் உங்களுக்கு ஒரு கண்டுபிடிக்கிறது குழுதாரதம். ஸ்ரீலங்காவில இருந்தால் வந்து ஸ்ரீலங்காவில இருந்தால் வந்து யார் எங்களை பிள்ளைகள் யாரும் செய்திருப்போம். நம்ம யார் எங்களை பேர பிள்ளைகள் யாரும் இங்கே இவனை யோசிக்காங்க. அவன் சோதனை அடிக்கிறான். பேர பிள்ளையெல்லாம் இங்கே இருந்தது ஆறாண்டா. பேர பிள்ளையெல்லாம் வேறு யாருங்க இருக்கிறான். பேர பிள்ளைகள் எங்கள் மூலம் தானே இருந்தாங்க. துருவாங்களை கொண்டு வந்து தந்திருக்கேன். எல்லாருக்கும் தெரியட்டு வேண்டேன். அவன் பேர பிள்ளை அவன் சோகத்தில் இருக்கிறான். ஏன் சோகத்தில் இருக்கிறான்? அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு. அதுக்கு என்ன அது இயற்கை தானே. ஒரு வயது வந்தால் அதெல்லாம் இயற்கையாக முடிகிறது. அது அந்த நேரத்தோடு ஆயிடுச்சு. இப்போ உங்களோட பேர பிள்ளைகள் இல்லையா? இல்ல இல்ல பேர பிள்ளைகள் தெரியல. பேர பிள்ளைகள் இங்க கணக்கு இருக்கணும். உங்களுக்கு பேர பிள்ளைகள் வேற பிள்ளைகள் இருக்கணும். ஆனா அவன் தெரியல. வேற யார்? ஸ்ரீலங்காவில தான் வந்தது. ஸ்ரீலங்காவில் இருந்தோம். ஸ்ரீலங்காவில் இருந்துங்க வேற எங்களுக்கு தெரியுங்க. ஸ்ரீலங்காவில் இருந்து பிள்ளைகள் சகோதரங்கள் மச்சானாக்கள் மச்சால் இதுல இருக்கிறான். மாங்குளத்துல இருக்கணும். இந்த மச்சான் மேர் மச்சால் மேர் எல்லாரும் மாங்குளத்துல இருக்கணும். மச்சான் மேரா பத்தி இங்க மற்றபடி வேற எனக்கு என்ன ரெண்டு மகன் இருக்கிறான். இங்கே மகன் ஒரு ஆள் இருக்கிறார். மகள் ஒரு ஆள் இருக்கிறார். மக்கள் இருக்கணும். சரி, அதுக்கு முதல் அந்த உங்களுக்கு கிஃப்டை தாரம். நீங்கள் என்ன பர்த்டேல இந்த கேர நேரம் உங்களை குழப்பக்கூடாது தானே. அந்த காசு மாலையை அம்மாவுக்கு தெரியுமா யார் தந்தன்னு? மகளோ ஒன்று தெரியாது. மகளா இருக்க என்ன மகனை சொல்லாம மகளை சொல்ல மகன் கோவிக்க போறேன். மகன் மகள் இந்த 2 பேர் இருக்கணும். இல்ல இல்ல உங்களுக்கு கேக்குன்னு தந்தது. ஏன் நீங்கள் உங்களோட சகோதரங்களை யோசிக்க? சகோதரங்களோ கேட்க கொடுத்தா அப்படியே சொல்லுவேன். எந்த சகோதரங்களா இருக்கு? நம்ம இந்த தங்கச்சி ஒரு ஆள் இருக்கு. யாழ்ப்பாணத்தில் அக்கா இருக்கிறா. யார் தந்திருப்பினோம்? சரி, உங்களோட சகோதரங்கள்லாம் தந்து சகோதரங்கள் யார் தந்த? ஒரு ஆள் தான் தந்த. ஒரு சகோதரன் தான் தந்த. யாருக்கு நம்ம தங்கச்சி இந்த தங்கச்சி உள்ள இருக்கிறேன். எங்கே இருக்கணும்? சங்கானையில் இருக்கு. சங்கானையில் இருக்கணும். அவதான் தந்திருப்பினோம் நினைக்கிறீங்களா? கன்ஃபார்ம். சரி, அந்த கேக்கை கொடுங்க. 2 கண்டுபிடிக்கணுமா? சரியா சொன்னது ஒன்று பாம். என்னென்ன போட்டுக்கிறாங்க பாருங்க. ஹாப்பி பர்த்டே சின்னண்ணா. ஹாப்பி பர்த்டே சின்னண்ணா. தங்கச்சி தந்திருக்கிறா. தங்கச்சி தந்திருக்கிறா. அவன் தந்திருக்கிறான். ஏன் நீங்க முதல் அவா சொல்லி எல்லாருமே சொன்னதானே? இல்ல, நீங்க முதல் பிள்ளையில சொன்ன. நீங்கள் வேற பிள்ளையில கூடுதலா பிள்ளைகள் நான் வேணக்கையில தான். அந்த பிள்ளைக்கு நான் மிகவும் நன்றி சொல்லுகிறேன்.
உங்களோட தங்கச்சிக்கு தங்கச்சி எதிர்பார்த்த நீங்கள் அப்படி தெரியுமா? நான் எதிர்பார்க்க இல்லை. எதிர்பார்க்கல. அப்ப சரியான சந்தோஷமா? ஓம். இதே மாதிரி ஒவ்வொரு சவுண்ட் நீங்கள் வடிவா சந்தோஷமா இருக்கணும் ஐயா. ஓகே, நன்றி. உங்களுக்கு கிடக்க கிஃப்ட்டுகள் தந்து கொண்டே இருக்கணும். நன்றி ஐயா. அம்மா நீங்க எதிர்பார்த்தீங்களோ? நான் மச்சான் பகத்தானதான் மச்சான் என்ன நான் மச்சான் செய்வான். அப்ப வடிவா உங்களோட பேர பிள்ளைகளோட வடிவா கேக்குகளை வெட்டி கொண்டாடி சந்தோஷமா இருங்க. ஓகே பாய். எல்லோருக்கும் நன்றி சொல்லுங்க. எல்லாருக்கும் நன்றி. அப்ப எங்களுக்கு கேக் தருவீங்களா? உங்களுக்கு தான் தரணும் முதல். அதுதான். சரி ஐயா பாயா. பாய்.